ஹை ஃப்ரெண்ட்ஸ், பேடி ஸ்டோர் அடுத்துன்னு நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து கதிர் அவங்களுடைய மாமாவுக்காக கோவிலில் போயிட்டு பரிகாரம் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா என்னுடைய மாமா வந்து நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணுன்றதுக்காக பரிகாரம் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற பூசாரி யாருக்காக இப்போ செய்கிறனோன்னே நான் என்னுடைய மாமனாருக்காக செய்கிறேன். அவர் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, கேன்சர் வந்து. அவர் அந்த இதிலிருந்து அவர் நல்லபடியா மீண்டு வரணும். அதுக்காக தான் இந்த பரிகாரத்த நான் செய்றேன்றாங்க. அந்த சாமியாரும் சரி, அங்க இருக்கிற உள்ளவங்களும் சரி, உண்மையிலேயே வந்து பையன் இந்த விஷயத்த செய்வானான்னு தெரியல. ஆனா, மாமனாருக்காக ஒரு மருகி இந்த அளவுக்கு செய்றாங்களே! அப்படின்ற மாரி எல்லாருமே ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. பூசாரி எல்லாம், "நீ வேண்டுதல் செய்றல்லப்பா, கண்டிப்பா அந்த வேண்டுதல் பலிக்கும். உன்னுடைய மாமனாரு குணமாயிடுவாரு" அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு தீச்சட்டி எடுக்க சொல்லுவாங்க. எடுத்துட்டு கோவில் ஃபுல்லா அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறமா அங்க உள்ளவங்கலாம் வந்து, "உண்மையிலே உன்னோட வேண்டுதல் பலிக்கணும்ப்பான்றாங்க." ஏன்னா மாமனாருக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படுற, இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து எங்களுக்கே வந்து பொறாமையா இருக்குன்றாங்க. இந்த அளவுக்கு மாமனார் மேல பாசமும், அன்பும் வச்சுட்டுருக்கேன்னா, அப்ப அவர் எந்த அளவுக்கு நல்லவரா இருக்காரு, நல்ல மனுஷனா இருப்பாருன்றாங்க. உண்மையிலேயே வந்து அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கலாம் எனக்காக இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க. அது இல்லாத அவருக்காக நீங்களும் வேண்டிக்கிறத பார்க்கும்போது, எனக்குமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. "ஒண்ணும் ஆகாதுப்பா. அம்மன் இருக்கா. அம்மன் பார்த்துப்பா. அம்மனுடைய விகுதி எடுத்துட்டு போயிட்டு உன் மாமனாருக்கு வச்சு விடு. கண்டிப்பா அவரு குணமாயிடுவாருன்றாங்க. வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு, கதிருமே பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருடைய நம்பிக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கோவில்ல உள்ளவங்கலாம் இவங்கள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. கதிர் போனதுமே அவங்களுடைய மாமனாருக்கு திருநீர் வச்சு வர்றாங்க. கண்டிப்பா மாமா சரியாகிடுவாங்க. நம்பிக்கை இருக்குன்ற மாரி கதிர் நெனைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.